ஒரு நாள் பகீரதன் என்ற அரசன் தன் முன்னோர்களை மீட்க வேண்டும் என்று உறுதி செய்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானை வழிபட்டான். சிவன் பகீரதனின் பக்தியால் மகிழ்ந்து அவனுக்கு வரமளிக்க முனைந்தார். பகீரதன், பரமா, என் முன்னோர்கள் முக்தி அடைய கங்கை தேவி பூமிக்கு வந்து பாய வேண்டும். ஆனால் அவள் வேகமாக இறங்கினால் பூமி அதை தாங்க முடியாது. தயவு செய்து அவளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வேண்டினான். சிவன் புன்னகைத்து, அவளை நான் என் ஜடையில் பெறுவேன் என்றது கூறினார். கங்கை தேவி பெருமையாக வானத்திலிருந்து மிகுந்த வேகத்தில் பூமிக்கு பாய்ந்து இறங்கினாள். ஆனால் சிவபெருமான் தனது செந்தூர கூந்தலில் அவளை பிடித்து அவரின் ஜடையில் அடக்கியார். அவள் பல வருடங்கள் சிவனின் கூந்தலில் சிக்கியிருந்தாள். பின்னர் பகீரதன் மீண்டும் சிவனை வணங்கி கங்கை பூமிக்கு பாய அனுமதி கேட்டான். சிவன் கருணையுடன் தனது ஒரு ஜடை மூலம் அவளுக்கு வெளியே செல்ல வழி செய்து மெதுவாக பூமியில் இறங்கச் செய்தார். கங்கை பூமியில் பாய்ந்து பகீரதனின் முன்னோர்களை தீர்த்தமாக்கி மக்களுக்கு ஆன்மீக பரிசுத்தம் அளித்தாள். சிவபெருமான் புன்னகையுடன், சக்தி ஒருபோதும் அன்பு மற்றும் அமைதியுடன் இணைந்திருக்க வேண்டும் என்று கூறினார். அதன் பின்னர் கங்கை புனித நதியாக இருந்து கோடிக்கணக்கான மக்களை ஆசி வழங்கி வருகிறது.